நாம் இந்த நிறைவு விழாவை புதுக்கோட்டையிலே நடத்துகிறோம் என்கிற கேள்வி இருக்கும். புதுக்கோட்டை பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாறிவிட்டது என்பதை நமது எதிரிகளும் புரிந்து கொள்வதற்காகத்தான் இன்று புதுக்கோட்டையிலே இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு புதுக்கோட்டை, நாளைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்பதில் தான் இந்த செய்தி இங்கே செல்ல போகிறது. இன்றைக்கு புதுக்கோட்டை என்றால் நாளை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்று பொருள். அமித்ஷா அவர்கள் இந்த முறை தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதை அவரது இந்த வருகை திமுகவிற்கு அறிவிக்கும். திமுகவினுடைய ஆட்சியின் நாட்கள், ஸ்டாலின் அரசாங்கத்தின் ஆட்சியின் நாட்கள் இந்த ஜனவரி 4 இருந்து எண்ணப்படுகின்றன. யுவர் டேஸ் ஆர் கவுண்டட் மிஸ்டர் ஸ்டாலின் என்று ஒரு செய்தியை இந்த புதுக்கோட்டை மாநாடு, இந்த நிறைவு விழா இந்த திமுக அரசாங்கத்திற்கு சொல்லும். ஸ்டாலின் அரசின் நாட்கள் எண்ணப்படுகின்றன. இன்னும் ஒரு 70-80 நாட்கள் தான் இருக்கு. சுருக்கமா சொன்னா இன்னும் 3 அமாவாசையை கடந்துட்டோம்னா இந்த திமுக ஆட்சி முடிஞ்சு போச்சு. 2 அமாவாசை தான் இந்த திமுக ஆட்சி. அதற்கப்புறம் இந்த ஆட்சி இருக்காது. மக்களுக்கு எதிரான ஆட்சி, மதுவில போதையிலே தமிழகத்தை தள்ளாட விடுகிற ஆட்சி, பெண்களுக்கு எதிரான வன்முறை நிறைந்த ஒரு ஆட்சி. இதுவரைக்கும் இந்த 5 ஆண்டுகளில் 7000 கொலைகள் நடந்திருக்கின்றன. 7000 மர்டர்ஸ் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. காவல்துறையினரே ரவுடிகளை பார்த்து அச்சப்படுகிற ஒரு ஆட்சி. ஏன்னு கேட்டா போலீஸ்காரனை தாக்குவா இந்த ரவுடிகள்லாம் என்கிற அளவிற்கான ஒரு ஆட்சி இந்த ஆட்சியாக இருக்கிறது. இது போன்ற ஒரு காட்டாட்சியை நடத்துகின்ற ஸ்டாலின் அரசாங்கம், திமுக அரசாங்கம் மிக விரைவில் அது இந்த தமிழகத்தின் அரசு கட்டில் இருந்து அகற்றப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் மீண்டும் வலுவாகும், பொலிவாகும். அதுல புதிய புதிய அரசியல் பங்குதாரர்கள் வருவார்கள். இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தயாராகிவிட்டது என்பதை நிரூபிப்பதற்குத்தான் இந்த புதுக்கோட்டை கூட்டம் நடைபெறுகிறது. நண்பர்களே, நாம் திமுகவை ஆட்சியில் இருந்து மாத்திரம் அகற்ற நினைக்கவில்லை. திமுக என்ற தீய சக்தியை அரசியலில் இருந்தும் அகற்றப் போகிறோம் என்பதைத்தான் இந்த புதுக்கோட்டை மாநாடு நமது அரசியல் எதிரிகளுக்கு பறைசாற்ற போகிறது. அதற்கான காலம் கடிந்து வந்திருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில அந்த தீபத்தூண்ல 2 லிட்டர் நெய்யும் ஒரு தீப்பெட்டியும் இருந்திருந்தால் கார்த்திகை தீபத்தை ஏற்றி முடித்திருக்கலாம். நீதிமன்ற தீர்ப்பு வந்தும் கூட ரொம்ப சுலபமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு பெரிய நெருப்பாக, தீபத்தை நெருப்பாக மாற்றி இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம். இதை நாங்கள் ஒரு சவாலாகவே எடுத்துக்கொள்கிறோம். இதை நாங்கள் திமுக எங்களுக்கு விட்ட ஒரு சவாலாக எடுத்துக்கொள்கிறோம். இந்துக்களுக்கு இந்த திமுக அரசாங்கம் கொடுத்த எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்கிறோம். தமிழகம் எல்லாம் இன்று திரண்டு எழுந்திருக்கிற, வெகுண்டு எழுந்திருக்கிற இந்து சக்தி அடுத்த கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றத்தின் தீபத்தூணில் நாங்கள் ஏற்றியே தீர்வோம் என்பதுதான் இந்த செய்தியாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அடுத்த